அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அதிர்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகளிர் உரிமைத் தொகை மற்றும் அரசு மூலம் பிற உதவித்தொகை பெறுவோருக்கு வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகை பெற தகுதியில்லை. தமிழக அரசின் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு தோல்வியடைந்தவர்களுக்கு 200 ரூபாயும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 300 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை 1ஆம் முதல் 10ஆம் வகுப்பு வரை 600 ரூபாயும், 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பட்டய படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 400 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை 750 ரூபாயும் மற்றும் பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 600 ரூபாயும், மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை 1000 ரூபாயும் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெற மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகத்தில் மேற்காணும் கல்வித் தகுதிகளை பதிவு செய்து குறைந்தது 5 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை ஓராண்டு நிறைவு பெற்றிருந்தாலே போதும். பதிவினை தொடர்ந்து புதுப்பித்திருக்க வேண்டும். MBA, BCM, OBC, OC பிரிவினர் 40 வயதிற்குட்பட்டவராகவும், SC, SCA, ST பிரிவினர் 45 வயதிற்குட்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வயது வரம்பும் இல்லை. விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருந்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான வரம்பு இல்லை. ஏற்கனவே வேலைவாய்ப்பற்றோருக்கான உதவித்தொகை பெற்றிருக்கவும் கூடாது. தினசரி மாணவராக கல்வி பயின்று வருவோருக்கு, அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கும் உதவித்தொகை பெற தகுதியில்லை. மகளிர் உரிமைத் தொகை மற்றும் அரசு மூலம் பிற உதவித்தொகை பெறுவோருக்கும் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதியில்லை.